நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? இந்த ஆடி மாதத்தில் நம்ம முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும், இந்த கடகராசி நேர்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, முக்கியமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இறை சக்திகள் மற்ற மாதங்களை விட அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது. பெண் மாதமான இந்த ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது சிறப்புடையதாக சொல்லப்படுது. இந்த கடக மாதம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான இந்த ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுறார். ஸோ இந்த மாதத்தில் சூரியனில் இருந்து சூட்சகமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் இது எல்லாமே செய்வது மிகச்சிறப்பானதாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டுமானாலும் இறை வழிபாட்டுன்னு செய்யலாம். எப்படி செஞ்சாலும் அது பல மடங்கு உங்களுக்கு அதிக பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது இந்த ஆடி மாதத்தில், ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசிக்கோங்க. நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமும் கண்டிப்பாக அமையும். சரி, நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்குமே சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க, அதாவது சந்திரன் அப்படிங்கிறவர் ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர். கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பிறர் மீது அதிக ஒரு அக்கறை காட்டக்கூடிய இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அன்பையும் தியாகத்தையும் அடிப்படையாக கொண்டு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கடகராசியோட பொதுவாக வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும், இவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குடும்பமே உலகமாக இருக்கும். அதாவது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வாங்க. தங்களோட துணையை மிகவும் நேசிப்பதோடு அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வாங்க. இப்போ நண்டு எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்களோட குணநலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, இவங்களுக்கு இரக்க குணம் கொண்டவங்க, அதாவது கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பாங்க, பழகுவாங்க. கற்பனை திறன், நல்ல ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு பல மடங்காக இருக்கும். இதுதான் இவங்களுடைய பலமாகவும் இருக்கும். இருந்தால் கூட மற்றவங்களுக்காக அடிக்கடி ஏமாந்து போகவும், இவங்க மற்றவங்களால் அடிக்கடி ஏமாந்து போகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கான். அதே நேரத்தில் தொழில் மற்றும் நிதியை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே ஒரு தீர ஆலோசித்து செயல்படுவாங்க. உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்ப்பு, நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை செயல்படுத்தினா தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களோட வாழ்க்கை இன்னும் முன்னேற்றம், இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களும் அவ்வளோ சீக்கிரமாக நம்புறதை கொஞ்சம் விடுங்க. கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதத்தில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற நிறைய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலை சீராக இருக்கும் அப்படின்னா கூட ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தாய் தந்தையோட உடல்நிலையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நம்ம கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலையுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் பல நன்மைகளையும் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுக்கும். மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இதை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். தேவைகள் பூர்த்தியாகி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உருவாக்கும்.
வெகு நாளாகவே தடைபட்டு வந்த திருமணத்திற்கு புதிய வீடு கட்டுறதுக்கான வேலைகளையும் இப்போது நீங்கள் துவங்குறதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம். தடைகள் வந்தால் கூட அதை எல்லாமே முறியடிக்க எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே தாய் வழி உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போவதனால மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது நிறையாவே கிடைக்கும். நீங்கள் நல்ல வழியில் செல்ல பெரியவங்க ஒருவரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் சென்ற இடமெல்லாமே அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. உங்களோட நம்பிக்கைக்கு உகந்த ஆளாக ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து அவரோட மனம் விட்டு பேச முயல்வீங்க. தொழிலதிபர்கள் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு உடனே லாபம் கிடைக்கலனாலும் படிப்படியாக லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைக்காரர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சின்ன தொழில் நடத்துகிறவங்களுக்கு அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. மேலுமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய கடகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிறிது போராட வேண்டிய சூழல்கள் அமையும். தொழில் புரியக்கூடிய பெண்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேமிப்புகளுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓய்வில்லாமல் உழைச்சா கூட உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஆறுதல்கள் கிடைக்காத போது மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனை அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகளை எல்லாமே கட்டுக்குள்ளே வைத்திருப்பீங்க. அதே நேரத்தில் கண்டிப்பாக தொடர்ந்து வீட்டு பூஜை அறையில் தினமுமே இந்த ஆடி மாதத்தில் காலை மாலை என இரு வேளையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது. ஆடி மாதம் அம்மனுக்குரிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. கலைஞர்கள் கலைத்துறையில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த அறிஞர்களோட வாக்குவாதம் ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத இடங்களில் வாக்கை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேணாம். உங்களுக்கு வேண்டாத சிலரால் பிரச்சனைகளை எல்லாமே சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனம் தேங்குவே. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை அப்படிங்கிறது அடியோடு மாற ஆரம்பிக்கும். மருத்துவ செலவு குறையும். ஆசிரியர்கள் இடத்துல நல்ல ஒரு பேரு புகழ் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. திங்கட்கிழமை தோறுமே நீங்கள் விரதம் இருந்து அம்பாளையும் சிவனையும் தொடர்ந்து வழிபடுங்க. ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து நீங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி பாதையில் போகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பெலாம் உங்களுக்கு காத்திருக்கு. எப்போதுமே கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உடைய ஒரு ராசி தான். அதே நேரத்தில் கடகராசியும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோமா, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் 4ஆம் பதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் எல்லாமே இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். கடகராசியோட அதிபதியாக பாருங்கள் மாதக்கோள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான். இது 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி. ஒரு பெண் ராசியாக இருக்குது. கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இந்த கடகராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இது எல்லாமே நட்பு ராசிகளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரருக்கு மேலோர் இடத்திலும் மரியாதை உங்களுக்கு சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குமே நடுத்தரமான உயரமும் கொண்ட இவங்க சின்ன வயதில் ஒல்லியாக இருந்தால் கூட வயது ஏற உடல் கொஞ்சம் நல்ல பெருத்து காணப்படுவாங்க. கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற இவங்களுக்கு புருவங்கள் அமைந்திருக்குமா. பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில் தான் பேசுவாங்களாம். பார்வையில் ஒரு அழகு இருக்குமா. இதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஞாபக சக்தி அறிவாற்றலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க. அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்களாம். எல்லாத்துட்டையுமே சகசமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படக்கூடிய இவங்க துணிந்த பின் துயரம் இல்லை அப்படிங்கிற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பாங்களாம். அதே நேரத்தில் இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க.
இருந்தாலும் கூட எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படுவாங்களாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குமா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, என்னெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.